ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர்ஸ் vlog. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ராசவள்ளி கிழங்கு தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ராசவள்ளி கிழங்கு ஒரு சின்ன எடுத்து வச்சிருக்கிறேன். ராசவள்ளி கிழங்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ராசவள்ளி கிழங்கு, அடுத்ததாக தேங்காய் பால் தேவை, தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கிறேன். இனி புளிஞ்செடுக்கிறது தான். அடுத்ததாக கல்லுப்பு, சீனி. இனி வாங்கோ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் தோலை சீவுவோம். இப்போ நான் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். அடுத்ததாக வெட்டி போட்டு கழுவுறது தான். இப்போ நாங்கள் தோலெல்லாம் சீவிட்டோம். இப்போ வெட்டுவோம். இப்போ நாங்கள் வெட்டுவோம். ஈஸியாக இருக்கும் வெட்டுறது. சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்கிறது தான். இதே போல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் கழுவி எடுப்போம். கொஞ்சம் வலுவலப்பாக தான் இருக்கு. கொஞ்சம் வலுவலப்பாக இருக்கும். இன்னும் ஒரு கழுவி போட்டு அப்படியே தண்ணியோடைய நாங்கள் அவிய விடுவோம். ஒரு கணம் கழுவி எடுத்துட்டேன். இனி தண்ணியோட அவிய வைப்பேன். இப்போ நான் சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் கேஸை போட்டுட்டேன். அப்படியே நான் தண்ணி விட்டு அப்படியே அவிய வைக்க போகிறேன். தண்ணியோடைய அவிய வைக்க போகிறேன். இந்த ராசவள்ளி கிழங்கு அவியட்டும். அவிஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் அவிய விட்ட நாங்கள் தானே திறந்து பார்ப்போம். என்ன அவிய இருக்குது. கிழங்கு அவிஞ்சா பிறகு பார்ப்போம். வடிவாக அவியணும். இந்த தண்ணியிலேயே கிழங்கு அவியட்டும். அவிஞ்சா பிறகு பார்ப்போம். மூடி வைப்போம். நாங்கள் திறந்து பார்ப்போம். வடிவாவிஞ்சிட்டது கிழங்கு. இனி நாங்கள் இதுக்குள்ள இனிப்பு தானே, அதுக்கு நாங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக தான் கல்லுப்பு போடுவோம். அடுத்ததாக முதலாவது ரெண்டாவது பால் புளிஞ்செடுத்து வச்சுக்கிறேன். சேர்த்து தான் புளிஞ்செடுத்து வச்சுக்கிறேன். அதை விடுவோம். அடுத்ததாக எங்களோட இனிப்புக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த இனிப்பு கலவா நாங்கள் சீனியை போடுவோம். பார்த்துட்டு சேர்ப்போம். எங்களுக்கு இப்போ குறைவாக தான் வேணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் குறைவாகவே இனிப்பு போடலாம். சீனி நாங்கள் இனிப்பு பார்த்து சேர்க்கிறது தானே இருக்கு. இப்போ இந்த அளவு காணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதோடைய நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே இறக்குறது தான். இப்போ நாங்கள் கிளஞ்சு விடுவோம். இது நீ கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு இறக்குறது தான். நாங்கள் இறக்கின பிறகு இறுகும் ரெண்டதால். கிழங்கு சாப்பிட விருப்பம் இல்லாதாக்கள் இதை மசிச்சு போட்டும் எடுத்து செய்யலாம்.
அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சா பிறகு இறக்குவோம். இந்த கிழங்கு சில பேர் இந்த தண்ணியோட சாப்பிடுவீங்க, இந்த தண்ணி சாப்பிட விருப்பமாக இருக்கு, கிழங்கு சாப்பிட மாட்டேனும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாமான்னு சொல்லி சொன்னால், இந்த கிழங்கோட சேர்த்து மசிச்சு விடலாம். இப்படி கிழங்கை நீங்கள் மசிச்சு போட்டு அப்படியே கொதிக்க விட்டு இறக்கினாலும் சாப்பிடலாம். நாங்கள் இப்போ இன்றைக்கு நான் மசிக்கல, இப்படி தான் செய்யறாங்கன்றதால நான் இப்படியே விடுறேன். இதை நீ கொதிச்சா பிறகு பார்ப்போம். இப்போ கொதிச்சிட்டது, நாங்கள் இதை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இனி இது தண்ணியாக இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் இறக்கி வச்ச உடனே இது இறுகிடும். கொஞ்சம் மாறணும்னு பார்ப்போம். A few moments later. இப்போ ராசவள்ளி கிழங்கு ரெடி ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த ஏத்தில் கொடுவோம். இன்னும் வச்சோம்னு சொல்லிச்சோன்னா இறுகும். இப்போ ராசவள்ளி கிழங்கு ரெடி ஆயிட்டுது. இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஷேர்ஸ் vlog-க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.